அதாவது இந்த தகரம் எதுக்கு அடிச்சுக்கிறேன்னா குரங்கு மேலே ஏறாமல் இருக்கிறதுக்கா. அதை விட்டுட்டோம்னா குரங்கு மேலே ஏறி அதை இதை பூரா பிச்சு கடிச்சு கீழே போட்டுரும். ஒரு குரங்கு கிடையாது, ஒரு 100 குரங்கு வரும். இங்கே மட்டும் 100 குரங்கு வரும். இது மாதிரி கட்டிட்டோம்னாக்கா குரங்கு ஏற முடியாது, வளவளன்னு கீழே விழுந்துரும். குரங்கை தாண்டி வேறு பாம்பு எல்லாமே வரும். அது பாட்டு அது இருக்கிற வந்து நாம் பாட்டு இருக்க வேண்டியதான். இதான் நம்ம வீட்டுக்கு தேவையான வெங்காயம். வெங்காயம்லாம் இப்படி தான் வருதா? அதுவே தெரியாது அந்த அளவுக்கு. அதாவது இந்த இது வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக அந்த ஸ்வீட் கார்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாம், அதை நாங்கள் எதுவும் போடாமல் வெறும் எரு மட்டும் போட்டு வச்சுக்கிறோம். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன் ஸ்டார்ட் ஆகி சீக்கிரமாக இதை வச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்காக மட்டும் இதை வச்சுக்கிறோம். இதாக இருந்தாலும் பாருங்கள், மிளகாய் செடி எல்லாமே நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லாமே இதில் வச்சுக்கிறோம். மிளகாய் செடி இதெல்லாம் பார்த்துக்கிறது யார் பார்த்துக்கிறா? இல்லை, ஆள் போட்டுக்கிறோம் இல்லையா, நானும் வந்து பார்த்துக்குவேன். நீங்கள் அடிக்கடி வருவேன், 1 கிலோமீட்டர் தானே. ஆமாம், இன்னும் அடிக்கடி வருவேன். அதாவது இதில் வந்து இந்த நொணா மரம் வந்து நொணா அதாவது நாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இயற்கையானது இது. நோனின்னு வாங்க இல்லையா, அதுலேருந்து அந்த மாதிரி இது. நான் பழம் சாப்பிட்றதுக்காக இதை அழிக்காமல் வச்சுக்கிறேன். நிறைய பேர்லாம் வெட்டிடுவாங்க. காய்கறி இருக்குது, பழம் வந்த உடனே டெய்லி வந்து நான் அப்படியே சாப்பிட்டு போயிடுவேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து நான்வெஜ்ஜை தாண்டி வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுவேன் நான். அதுவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. இதெல்லாம் என்ன சார்? அது சும்மா வெறும் காடாக கிடக்குது. இனிமேல் வயல் ஓட்டுறதுக்காக விட்டு வச்சுருக்கு. அங்கே என்ன போட போகிறீங்க? அங்கே நெல். இதெல்லாம் என்னது சார்? இது மஞ்சள். அதாவது மஞ்சள்லாம் கொஞ்சமாக அது பயோ வீட்டுக்கு இந்த தேவையான மஞ்சள் மட்டும் அங்கே வச்சுக்கிறோம். அதாவது எதுவும் போடாமல், உரம் போடாமல், இயற்கையாக கொஞ்சம் மட்டும் ஆமாம். இது நமக்கு வீட்டுக்கு மட்டும். இது உள்ள கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, தக்காளி செடி எல்லாமே இதில் வச்சுருவோம். அதாவது எல்லாமே மக்காச்சோளம். அந்தான ஒரு 4 ஏக்கர் தென்னந்தோப்பு. இப்போதைக்கு எல்லாமே என் காடு பூராமே மக்காச்சோளம் தான். மக்காச்சோளம் தான். எதனால இத்தனை மக்காச்சோளம்? இல்லை, ஒரு தடவை பயிர் எடுத்துட்டோம். அரிசியெல்லாம் நிறைய ஸ்டாக் இருக்குது. இனிமேல் மக்காச்சோளத்தை விற்றுருவோம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, மக்காச்சோளம் வந்து இங்கேருந்து தான் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டுமே வந்து எல்லாமே இங்கேருந்து விளைவிக்கிறோம். இங்கேருந்து தான் விளையிறது. இதுவும் மக்காச்சோளம். ஆமாம், அது மக்காச்சோளம். இது பாருங்க, இதான் அந்த செடி, வெண்டை செடி சொல்லுவாங்க இல்லையா. வெண்டைக்காய் செடி வந்து கலர் சிவப்பாக இருக்கும். இந்த பீக்கிங்காய் செடிங்கிறது இதெல்லாம் வெண்டை செடி தான். அதாவது இந்த வெண்டை செடி வந்து பச்சை வெண்டை செடி. இதனால சிவப்பாக இருக்கும் காய். இந்த கலர்லேயே காய் இருக்கும். இது நமக்கு வீட்டுக்கு தேவையான புளிச்சக்கீரை. ஓகே, இதான் நம்ம வீட்டுக்கு தேவையான வெங்காயம். வெங்காயம்லாம் இப்படி தான் வருதா? அதுவே தெரியாது அந்த அளவுக்கு. அதாவது இந்த இது வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக அந்த ஸ்வீட் கார்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாம், அதை நாங்கள் எதுவும் போடாமல் வெறும் எரு மட்டும் போட்டு வச்சுக்கிறோம். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸ்வீட் கார்ன் ஸ்டார்ட் ஆகி சீக்கிரமாக. இதை வச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்காக மட்டும் இதை வச்சுக்கிறோம். இதாக இருந்தாலும் பாருங்கள், மிளகாய் செடி எல்லாமே நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லாமே இதில் வச்சுக்கிறோம். மிளகாய் செடி இதெல்லாம் பார்த்துக்கிறது யார் பார்த்துக்கிறா? ஆள் போட்டுக்கிறோம் இல்லையா, நானும் வந்து பார்த்துக்குவேன். நீங்கள் அடிக்கடி வருவேன், 1 கிலோமீட்டர் தானே. ஆமாம், இன்னும் அடிக்கடி வருவேன்.